அரசியல் நிலவரம் பற்றி சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டுள்ள கருத்துக்கள் குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் காயத்ரி. தேர்தல் நெருங்கி வரும் நேரத்துல அரசியல் சார்ந்து நாளுக்கு நாள் வரக்கூடிய அப்டேட்டை சமூக வலைதளங்களான ட்விட்டர், ஃபேஸ்புக் இதுல எல்லாம் பார்க்க முடியுது. அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, பொதுமக்களும் சரி, தாங்க நினைக்கிற கருத்தை என்ன மாதிரி பதிவிடுறாங்க, அவங்க அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை என்ன மாதிரி பாக்குறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நாளுக்கு நாள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு மக்கள் விடுதலை கழகம் தெரி படத்துக்கு எதிராக ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு மக்கள் விடுதலை கழகம் கோர்ட்ல தெரிக்கு எதிராக கேஸ் போட்டதுக்கு பதிலா கோபாலபுரம் போயிருந்தா திமுக கூட்டணியில ஒரு சீட்டாவது கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஒரு பப்ளிக் கமெண்ட் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி ட்விட்டர் இல்லாம ஃபேஸ்புக்ல எடுத்துக்கிட்டா முதலமைச்சராக என்னை முன்னிறுத்தினால் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரலட்சுமி சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்டரை நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு கீழே இது என்னடா புது சோதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே விஷயத்த வைகோ கிட்ட, அதாவது இதே விஷயத்த வைகோ சொல்ற மாதிரி இங்க ஒரு கமெண்ட்டையும் பார்க்க முடியுது. முதலமைச்சராக என்னை முன்னிறுத்தினால் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு வீரலட்சுமி சொல்லியிருந்ததுக்கு வைகோக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு பப்ளிக் போட்டிருக்காங்க. அடடா, வைகோ இப்பதானே அந்த போஸ்ட ஃபில் அப் பண்ணாரு, பிரதமர் பதவி ஓகேயா? இப்படி நிறைய நையாண்டியான விஷயங்களும் இந்த மாதிரியான சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. பொதுவா அரசியல் சார்ந்து மட்டும் இல்லாம பப்ளிக் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரையும் எப்படி பார்க்கறாங்க, அவங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் தெளிவா காட்டுது.